எல்லாரையும் நான் சமாதானப்படுத்தினாலும் என் மனசு சமாதானம் ஆகவே இல்லைங்க. யாருங்க இந்த காயத்ரி? எங்க இருந்து வந்தா? நம்ம மனசுல எல்லாம் ஏன் இடம் பிடிச்சா? இந்த வீட்ல ஒருத்தியாவே நினைக்கிற அளவுக்கு ஏன் மாறுனா? இன்னைக்கு நம்ம செழியனுக்கு நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து தாலி செஞ்சா அந்த தாலி அவ கழுத்துல ஏன் விழணும்? என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. இத சாதாரணமா என்னால எடுத்துக்கவும் முடியல. காயத்ரிக்கும் நமக்கும் என்னங்க சம்பந்தம்? காயத்ரிய வச்சு கடவுள் ஏன் இப்படி விளையாட்டு காட்டிட்டு இருக்காருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. நினைச்சு பார்த்தாலே எனக்கு தலையெல்லாம் சுத்துதுங்க. இதுதான் நல்ல சமயம். நடக்கிற ஒவ்வொன்னையும் ஆதிசங்கரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. எப்படியாவது மெல்ல மெல்ல உண்மையை சொல்லி புரிய வச்சிடலாம். இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற நல்ல சந்தர்ப்பம். என்னங்க, என் குழப்பத்துக்கு பதில் சொல்லுங்க. கடவுள் எதை உணர்த்துறதுக்காக இப்படி பண்றாரு? நீ கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிதானே ஆகணும். தாலி காயத்ரி கழுத்துல விழுந்ததுனால ஒருவேளை இந்த காயத்ரி தான் நம்ம மருமகளா வரணும்னு விதி தீர்மானிச்சிருக்கோ? ஏங்க, என்ன பேசுறீங்க நீங்க? தெரிஞ்சுதான் பேசுறீங்களா இல்ல உங்களுக்கு மூளை ஏதாவது குழம்பிடுச்சா? இல்ல ஆதி, நடக்கிறதெல்லாம் அப்படிதானே இருக்கு. பேசாதீங்க. இந்த வார்த்தையை சொல்ல உங்களுக்கு வாய் கூசல? என் வீட்டுல வேலை செய்யறவ என் வீட்டு மருமகளாக விதி இருக்கா? இது இது பைத்தியக்காரத்தனமான பேச்சா இல்ல?